நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாங்க தம்பி. ஏன் வெளியிலே நின்னுட்டீங்க? உள்ள வர வேண்டியதானே? பரவாயில்ல, செல்வராணியை பார்க்கணும். தப்பெல்லாம் உங்க பேர்ல இல்ல தம்பி, எல்லா தப்பும் செல்வராணி மேலதான். இல்ல, செல்வராணிய அதான் எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரே, அதான் உங்க பொண்டாட்டியோட அண்ணன் என் பேச்சை கேட்கறதுல முடிவே பண்ணிட்டாரு. அது இருக்கட்டும், பரவாயில்ல, செல்வராணியை பார்க்கணும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தம்பி, இல்லனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ், செல்வராணியை பார்க்கணும். என்னதான் நீங்க விட்டு கொடுத்தாலும் அவ விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல, அவ்வளவு பிடிவாதம். கொஞ்சம் பார்க்க முடியுமா? உள்ள வந்து உக்காருங்க, நான் அவளை அமுச்சு வைக்கிறேன். இவரும் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு. என் நேரமும் இப்படி அழகு விழுந்த மாதிரியே உட்காந்துருந்தா இந்த வீடு உருப்பிட்டா மாதிரி தான். என்ன அண்ணி வந்திருக்காரு? யாரு? அவரு உன் புருஷன் சொல்றதா இல்ல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உதயா? ஆமா. அவரை நான் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு போய் சொல்லுங்க. இந்த உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் என்ன அன்னப்பறவையா தூது போறதுக்கு? எது சொல்றதா இருந்தாலும் நீயே வந்து சொல்லிக்கோ. எங்க வந்தீங்க? என் கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா? என்ன சுத்தி என்ன நடக்குது எனக்கே தெரியல. உங்க அம்மா அப்பா பேரை போட்டு பத்திரிகை அடிச்சிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியல நீங்க சொல்றத நான் நம்பணுமா? பத்திரிகை அடிச்சது நான் இல்ல, குட்டியோட மாமா. அவன் ஒரு பெரிய ரவுடி. அவன் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் உங்க அம்மா பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சு, அவங்க நினைச்சா அதை தடுத்து நிறுத்த முடியாதா, இல்ல அவனதான் உள்ள தூக்கி போட முடியாதா? ஏன் பண்ணல? ஏன்னா அந்த ரவுடிய பத்திரிகை அடிக்க சொன்னது நீங்க, அத ஊரெல்லாம் கொடுக்க சொன்னது நீங்க. செல்வராணி, உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. கரெக்ட். இவ்வளவு நாளா எனக்கு எது உண்மைன்னு தெரியல, ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச விட. எதுவும் நீங்க பேச வேண்டாம். சரி, பத்திரிகை அடிக்க சொன்னதுக்கு நீங்க காரணம் இல்ல, அத நான் நம்புறேன். எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சீங்களே, அதுக்கு நீங்க தானே காரணம், இல்ல உங்களுக்கு தெரியாம வேற யாராவது அமிச்சிட்டாங்களா? சொல்லுங்க உதய், நோட்டீஸ் அமிச்சதுக்கு நீங்க காரணமா இல்லையா? என்ன எவ்வளவுலாம் சந்தேகப்பட்டீங்க, ஆனாலும் நான் உங்களை சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா அதுக்கான பலன் நான் அனுபவிச்சிட்டேன் உதய். இப்ப சொல்றேன், நீங்க என்ன எனக்கு டைவர்ஸ் தரது? நான் உங்களுக்கு டைவர்ஸ் தரேன். ராணி, என் கூட வாழறதுக்கான தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிராத. வீட்டுக்கு போங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ராணி, சொன்னா கேளு ராணி. உதய், கோர்ட்ல சந்திக்கலாம். குட் பை. ராணி, ராணி. என்ன ரெண்டு பேரும் எதையோ பார்க்காதத பார்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? பார்த்த தெரியல? கப்பு துப்பாக்கி சுடுற போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். 21 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் தான் அவங்க கொடுத்த 10 புல்லட்டையும்
ஒரே டார்கெட்ல சுட்டேன். டார்கெட்ல சுட்டேங்கிறத விட அதுல உங்க அம்மா செந்தமிழ் அரசி IPS இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டேன். 10 புல்லட்டையும் பட் 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 ஃபினிஷ். எல்லாரும் கை தட்டினாங்க. தாத்தா, எனக்கு ஒரு கன் வாங்கி தர முடியுமா? என்னது? எனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி தர முடியுமா? எதுக்குமா? வாங்கி கொடுங்க, அப்புறம் பாருங்க. செல்வி, முந்தியெல்லாம் IPS படிச்சுட்டு அதுக்கப்புறம் சுடணும்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ கன்று கிடைச்சா நேராக போய் சுற்றுவா போல இருக்குமா. சிறுசாக இருந்த கோவம் இப்போ நல்லா கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி பண்ணிட்டாங்க. யாருனால? எல்லாம் இந்த ஜிஜேனால. அது இதுன்னு சொல்லி அம்மாவுக்கு எதிராக திருப்பி விட்டாரு. இந்த விஷயம் ஏன் அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க குதிப்பாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இல்ல காவேரியை கட்டுப்படுத்தணும். அம்மா, காவேரிக்கு உன் மேலே பாசம் இருக்குமா? நீ ஜிஜேயை போய் பார்க்கலங்கிற கோவம், ஜிஜேயை அவளை பார்க்க விடலைங்கிற கோவம், இதுதாம்மா அவன் மனசில் இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொன்னா கோச்சுக்க கூடாது. என்ன? ஜிஜேயை போய் நீ பாரு. என்ன சொல்றீங்க? நான் ஜிஜேயை போய் பார்க்கணுமா? காவேரி அவரை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் எப்படி போய் பார்க்கறது? அம்மா, காவேரி நல்லா படிக்கணும், அவளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். உனக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை சொல்றேன். நான் போய் பார்த்தா இதெல்லாம் நடந்துடுமா? ஒரு நம்பிக்கையில சொல்றேம்மா. ஜிஜே போய் பாரு. காவேரி அடிக்கடி உங்களை பார்க்க ஜெயிலுக்கு வரக்கூடாது, அவளுடைய படிப்பு கெடுதுன்னு சொல்லு. காவேரி மேல உண்மையான பாசம் இருந்தா, அக்கறை இருந்தா, அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஜெயிலுக்கு வர வேண்டான்னு ஜிஜே விட்ட காவேரிக்கு எடுத்து சொல்ல சொல்லு. அவர் சொல்லவே மாட்டாரு. என் மேல இருக்கிற கோபத்துல காவேரியோட எதிர்காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதைத்தாம்மா சொல்றேன். எதுக்குமே ஒரு முடிவு இருக்கு செல்வி. நல்லது நடக்கணும்னா, நாம நினைச்சது நடக்கணும்னா சில நேரங்களில் துணிஞ்சு போகணும், சில நேரங்களில் பணிஞ்சு போகணும், சில நேரங்களில் மிஞ்சணும், சில நேரங்களில் கெஞ்சணுமா. காவேரிக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்க. இதையும் தியாகமா நினைச்சு ஜிஜே போய் பாருமா. அம்மா, வாழ்க்கையில ஒரே அடியா வெட்டவும் முடியாது, ஒட்டவும் முடியாதுமா. அப்படியே வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணுமா. போய் ஜிஜே பாருமா. போகும்போது ஐஸ்வர்யாவையும் சச்சனையும் கூப்பிட்டு போ. எதுக்கு? அவங்கள எதுக்கு நான் கூட்டிட்டு போனோம்? இல்ல வேண்டாம், நானே போறேன். அவங்க வேண்டாம். அம்மா, அப்பாவை பார்க்கக்கூடாது, அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த அம்மா அப்பாவை போய் பார்த்தா குழந்தைகளோட மனசு வருத்தப்படும்ல. அதுவும் இல்லாமல் ஜிஜே குழந்தைகளை பார்த்தா அவங்க மேலே இருக்கிற கோபம் குறையும். அதான் சொல்கிறேம்மா. அம்மா, வாழ்க்கைனா இப்படிதாம்மா. ஒரே அடியாக வெட்டிக்கவும் முடியாது, ஒட்டிக்கவும் முடியாது. அப்படி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா. போய் பார்த்துட்டு வாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். செல்வா, செல்வா, என்ன? இவ்வளவு நாளா கள்ளக்காதலியா இருந்தாவல இப்ப உதய் கல்யாணம் பண்ணிக்க போறானா.
இதுக்கு அவங்க அப்பா அம்மா உடந்த தப்பு பண்றா நியாயம் கேட்க போனப்ப என்னைய தூக்கி உள்ள வச்சிருன்னு சொல்றாங்க. இப்ப நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அவங்க குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிரலாமா? வா வந்து கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? என்னடி பண்ண சொல்ற? அவ என் தங்கச்சியை வந்துட்டு வேற ஒரு திகழ்த்த தாலி கட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? அந்த கல்யாணத்து போய் நான் மொய் எழுதணுமா? விட மாட்டேன்டே. அவங்கள குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கிறேன். வாமா போலாம். போங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏற்கனவே கோணவாயி அதுல கொட்டாவி வேறங்கிற கதையா ஆக போகுது. இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. அவங்க உங்க தங்கச்சியோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறாங்க. உங்க தங்கச்சி பாக்குறதுக்கு தாங்க தாழம்பூ, ஆனா உள்ள இருக்கிறது ஃபுல்லா ஈரும் பேனும் தான். பட்டிக்காடு பட்டிக்காடு. வெறும் பழமொழி மட்டும் தான் உனக்கு பேச தெரியும். எனக்கும் நல்லது கெட்டது தெரியுங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு கான்ஸ்டபிளோ ஏட்டோ கிடையாது. பெரிய ஐபிஎஸ் அதிகாரி. டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமாயிடும்னு மூடி மறைச்சிடுவாங்க. எப்பவுமே போலீஸ்காரங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சிக்கு இன்னொருத்தங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி நார் அடிச்சிடுவாங்க. ஏன் நீ அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு கஷ்டம். நானா சொன்னேன்? அவங்க சொல்லுவாங்கன்னு தானே சொன்னேன். சரிம்மா, நான் தான் பட்டிக்காட்டுக்காரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பட்டணத்துக்காரி தானே, படிச்சவ தானே. நீ என்ன பண்ணிருக்கணும்? தைரியமா அதே வீட்ல இருந்து உன் புருஷன் உன் மேல சொன்னதெல்லாம் போய் நிரூபிச்சிருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு அண்ணங்கார ஒருத்தன் இருக்கானேன்னு சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு இங்க வந்துட்ட. அப்ப நான் இங்க வந்தது உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல? ஏய், நீ பண்றது எல்லாமே தப்புதான். சும்மா பேசி தீர்த்து இருக்க வேண்டிய விஷயத்த நீயும் உன் அண்ணனும் ஊதி ஊதி பெருசாக்கிட்டீங்க. தேவையில்லாம குப்பத்துல போய் கலாட்டா பண்ணீங்க. இப்ப என்னாச்சு? நேரா கல்யாணத்துல வந்து நிக்குது. மேயற மாடு தானா வீடு வந்து சேர போகுது. அதை விட்டுட்டு அடிச்சு உதச்சா அது தும்ப அறுத்துக்கிட்டு ஓடதான் செய்யும். இந்த பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரங்க முன்னாடி நாம தான் அவமானம் பண்ணோம், அசிங்க பண்ணோம். சரி, பட்டிக்காட்டுக்காரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். கேட்டா கேளுங்க, இல்லனா உங்க தங்கச்சியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் நியாயம் கேளுங்க. வாங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? நீங்க என்ன டார்ச்சர் பண்ற விஷயம் குட்டிக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் அவகிட்ட பேசினாதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நான் எது சொன்னாலும் குட்டி கேப்பா. இப்படியே பேசி பேசியே பொம்பளைய மயக்குங்கய்யா. வீட்டில் தான் குட்டியே இல்லையே, எங்கிட்டு பேசுறது? நான் அவகிட்ட பேசியே ஆகணும். பேச முடியாதுயா. அப்படி நீ பேசுறதுன்னா முரட்டு பாலின கூப்பிடு, அவனிட பேசிட்டு போ. ஏய் செல்லப்புள்ள, என்னடா பேச்சு வராத குழந்தை மாதிரி இழுவையை போட்டு யாரு இவரு? வாங்க நம்பு. என்ன அதுக்குள்ள கையை நீட்டி விட்டீங்க? உங்களை நம்பி தானே செக்கை கொடுத்தேன். ஆமா, அந்த செக்கை எங்க அம்மா கிட்ட கொடுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா? அடப்பாவே தம்பி, கையிடுங்க. சரி விடு. நான் உங்க அம்மா கிட்ட செக்கை காட்டி கொடுத்தேன் இல்லை போட்டு கொடுத்துங்கிற கதையெல்லாம் இல்லை கண்ணு. அது ஒரு முன்னெச்சரிக்கை, அது ஒரு ஆதாரம்யா. அது இல்லாமல் நான் உங்கள் அம்மாட்ட போய் உன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என் பிள்ளை நல்லவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி என்னை அடித்து உள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் நீ கொடுத்த செக்கிலேயே உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு செக் வச்சேன், அவ்வளவுதான். நாங்கள் எப்பயுமே முரட்டு பசங்க முட்டாள்தனமாக தான் நடந்துக்கோன்னு சொல்லி நீங்களாவே ஃபிக்ஸ் ஆகிக்கிறீங்க. நாங்களும் அப்பப்போ புச்சாள்தனமாக நடந்துக்கோம்ல. என்ன சொல்ற? ஐயா இவ்வளோ வெட்டுற? அதானே. வா சார். ஏய் கேன பாரதி, பேரை மட்டும் ஞான பாரதின்னு வச்சிருக்க. மூதேவி மச்சான போய் சார்னு கூப்பிட்டு கோவப்படுத்திட்ட பத்தியா? அன்பா மச்சானு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறா. என்ன மச்சான் அதுவும் இருந்தீங்க? டீ ஏதாவது வேணுமா? ஒன்றா கால ஏன் மாமா உன் பேச்சை கேட்டு நான் அவர் மச்சானை கூப்பிட்டு அவ்வளோ கோவமா போறாருன்னா எதாவது கலாய்ச்சியா? கலாய்க்கலடா, அன்பா 4 வார்த்தை பேசின அவ்வளவுதான். ஆனா நீ மச்சான் கூப்பிட்டதும் கோவத்துல ஒன்னு தூக்கிருப்பான் பாரு. உன் பேச்சை கேட்டு நான் மச்சான் கூட பாருனா என் காலை ஒடிச்சிருப்பான். எப்பா பாரு உனக்கு லேட்டு தான். லேட்டு தான் மாப்பிள்ள. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. அடி மாமா மகரதியே என் சிறி சக்கர கிளியே, அடி மாமா மகரதியே என் சிறி சக்கர கிளியே. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பாக்கு விற்கிறவ, கொட்டை பாக்கு விற்கையில அங்கேயும் இங்கேயும் பாக்குறவ, பாக்குறத பார்த்து புட்டா கேட்கிறத கேட்டு புட்டா,
பாக்குறத பார்த்து புட்டா கேக்குறத கேட்டு புட்டா. என்ன நானே பாடிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு பாட்டு எடுத்து விட. ஐயா எனக்கு வெக்கமா இருக்குதுயா. சும்மா பாடுல. நான் பாடுவேன், ஆனா நீ பயந்துடக்கூடாது. என்கிட்டே வா. பொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தல பொட்டா வாய் சிவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் சேர்ந்தா தூள் பறக்கும். வாய் எரியுது. ஐயோ என்ன என்னாச்சு? வாய் வெந்து போச்சியா? எரியுதியா? நீ தண்ணி கொண்டு வாயா, போயா சீக்கிரமா கொண்டு வாயா. தூ தூ ஐயோ சீக்கிரமா கொண்டு வாயா. நாக்கு எரியுதியா? இதோ வந்துட்டேன். சீக்கிரமா கொண்டு வாயா. இந்த வாய் கொப்பளி. பாத்து பாத்து. ஐயோ என்னையா இவ்வளவு சின்ன பையன். பாரியா வா வா, கொஞ்சம் சக்கரை வாயில போட சரியா போயிடுவா. வாமா, மெதுவா மெதுவா. கலை, இப்ப இதெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது? எதுக்கு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? கஷ்டப்படலைன்னா எந்த வேலையுமே நடக்காது கண்ணா. இப்ப தண்ணிக்கு என்ன அவசரம்? நான் தண்ணி பிடிக்கலனா நம்ம வீட்டில் யாருமே தண்ணி குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. ம், இப்ப தண்ணி தானே பிரச்சனை. கொடு, நான் எடுத்துட்டு போறேன். இல்ல பரவாயில்ல. கொடு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். உன்னை நான் பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ கண்ணா. எனக்கு நீ வேணா, அம்மா வேணா, யாருமே வேணாம். கண்ணை மட்டும்தான் வேணும். இந்த ஜென்மத்துல கண்ணன் தான் என் புருஷன். அவர் தான் எனக்கு எல்லாமே. நீங்க யாருமே எனக்கு வேண்டாம். சார், நீங்க விசிட்டர்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் ஜிஜே கூட்டு வர சொல்றேன். எங்க சார்? அங்க. சந்திரன் சார், ஜிஜே கூட்டு வாங்க, அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே சார்.
சச்சின். அப்பா. நல்லா இருக்கடா. ஸ்மார்ட். என்னடா உன் தொப்பையெல்லாம் காணாம போயிடுச்சு? ஐஷு. அப்பா. என்ன இளைச்ச மாதிரி இருக்க? சரியா சாப்பிடுறது இல்லையா? சாப்பிட்றேன்ப்பா. நல்லா படிக்கிறீங்கல்ல? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா செல்வி? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? நான் ஒரு கிரிமினல். தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. ஒரு கிரிமினல் அப்பான்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு கேவலம், அவமானம். அதனால தான் சொல்றேன், நீங்க இங்க வர வேண்டாம். எதுக்கு வந்தீங்க? நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அது வெளியில இருந்த போது. எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல், எந்த ஹாஸ்டல் எதுவுமே தெரியாது. உங்களை செல்வி ஒளிச்சு வச்சுட்டா. அதுக்காக அவ செஞ்சது தப்புன்னு சொல்லலை. அவ செஞ்சது சரிதான். ஏன்னா அப்ப கேப்பார் பச்சு கேட்டுட்டு இருந்தேன். என் நிலைமையிலே நான் இல்லையே. இன்னும் சொல்ல போனா என்னோட எதிரிங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அவ நினைச்சு உங்களை அங்கே போட்டிருக்கலாம். அவ செஞ்சது சரிதான். அதனால இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, உங்க அம்மாவுக்கும் தான். அவளுக்கும் உங்களை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும்ல. அதெல்லாம் கட்டுப்படுத்தி தாய்ப்பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்களை ஹாஸ்டலில் சேர்த்து கஷ்டப்பட்டு அதுக்கு பணம் கட்டி கஷ்டம்தான். அவ செஞ்சது சரிதான், செஞ்சது சரிதான். உங்களுக்கெல்லாம் என் மேல கோபம் இல்லை? என்ன காரி துப்புங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனா? அப்பனா இருந்து எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேளுங்க. கேட்கணும். அப்பதான் எனக்கு குறைக்கும். சரி, எதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் நீங்க இங்க இருக்க கூடாது. இந்த சூழல் உங்களுக்கு கூடாது. படிக்கிற பிள்ளைங்க ஜெயிலுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி படிப்பு மட்டும்தான் இருக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளாவாங்க. சச்சின், உனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும்ல? நீ பில்கேட்ஸ் மாதிரி வரணும்டா. ஐஸ்வர்யா, நீ லீடர் ஆகணும்னு நினைக்கிறல்ல? வருவீங்களா? நல்லா படிங்க. செல்வி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போயிட்டு வரேன்ப்பா. பார்த்துக்குங்கப்பா. ஏய் அப்பா, நல்லா படிக்கணும். இங்க வரக்கூடாது. ஓகேப்பா. எல்லாம் உனக்காக தான் செல்வி. நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு பெருசா தெரியல. ஏன் தெரியுமா? வெளியே வந்ததும் உன்னோட இருக்க போறேனே, அந்த சந்தோஷம். இங்க எனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியல. எல்லாம் உனக்காக. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. எவ்வளோ பெரிய கிரிமினல்லாம் வெளியில ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க, ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கும் சட்டம் தெரியும், அதில் இருக்க நலிவு சுழிவுலாம் தெரியும். இந்த கேஸ்ல நான் வெறும் கருவிதான்னு கோர்ட்டே ஒத்துக்குச்சு. நான் மேல்முறையீடு பண்ணேன்னா
ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஆனால் அந்த முயற்சி எதுவுமே நான் எடுக்கல. இங்கேயே இருக்கேன். ஏன்? உன்னோட ஒரே ஒரு வார்த்தைக்காக. செல்வி, நீ குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்கே என்னை பார்க்க வருவேன்னு கனவுல கூட நினைக்கல. எல்லாம் எல்லாம் தானாகவே நடக்குது. எனக்கு இன்னைக்கு ரெட்ட சந்தோஷம். ஒன்று, நீ என்னை பார்க்க வந்தது. இன்னொன்று, என் பிள்ளைங்களை நான் பார்த்தது. ஜிஜே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை பார்க்க வரல. என் பொண்ணு காவேரியை காப்பாற்றணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன காவேரிக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை அவளுக்கு? அவளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா படிக்க வை. இந்த வயசுல படிப்பை தவிர அவ கவனம் வேற எதுலையும் போகக்கூடாது. ஆமா, போகக்கூடாது, போக விடாத. ஆனா அவ கவனம் படிப்பை விட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. நீங்க போக வச்சிட்டீங்க. நானா? நான் போக வச்சேனா? நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன் செல்வி. பிரச்சனையே நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறதா? அவ அடிக்கடி உங்களை வந்து பாக்குறதா? நான் அவகிட்ட என்ன வந்து பாருன்னு சொன்னேனா? அவளுக்கு என் மேல பாசம் அதிகம், வந்து பார்க்கறான். இல்ல, இங்க வந்தவகிட்ட நீங்க ஏதோ சொல்லி அவ மனசை மாத்திருக்கீங்க. நானும் என் அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி உங்களை உள்ள வச்சிருக்கிறதா அவன் நினைக்கிறான். நீங்க நினைக்க வச்சிருக்கீங்க. நீங்க தப்பே பண்ணாத நல்லவர்னு நம்ப வச்சிருக்கீங்க. என்ன செய்ய சொல்ற? நான் ஒரு அயோக்கியன், கொலைகாரன் அப்படின்னு அவகிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் வேண்டாம். எங்க அம்மா உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சு சுட்டாங்களா? நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சீங்க. ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க உங்களை சுட்டாங்க. நீங்க எஸ்கேப் ஆயிருந்தா அவங்க பதவிக்கு ஆபத்தா இருக்கும், அதனால சுட்டாங்க. ஆனா நீங்க காவேரி கிட்ட என் அம்மா உங்களை கொல்ல பார்த்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, சொன்னேன். உங்க அம்மா தப்பு பண்ணாங்க சொன்னேன். ஆனா நான் உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லலையே. எதுவும் சொல்லல. சீச்சே, நான் உங்ககிட்ட வாதம் பண்ண வரல, உங்களை குத்தம் சொல்ல கூட வரல. காவேரியோட எதிர்காலத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க சொல்றதை வச்சு அவ என் அம்மாவை சுடுறேன்னு சொல்லிட்டு திரியறா. துப்பாக்கி சுடுற பயிற்சியில போய் சேர்ந்திருக்கா. இப்ப அவ நினைப்பெல்லாம் அவ படிப்பிலே இல்ல, எங்க அம்மாவை சுடணும், அது மட்டும்தான். இந்த வயசுல அவளுக்கு அப்படி ஒரு நினைப்பு வரலாமா? அவ பேசுறது பார்த்தா ஏதோ விளையாட்ட பேசுற மாதிரி தெரியல, வெறித்தனமா இருக்கா. நீங்க அவளை அப்படி ஆக்கிருக்கீங்க. நான் அப்படி ஆக்கல. ஜெயிலுக்குள்ள அவ வந்து உங்களை பாக்குறதுனால தானே அவளுக்கு அப்படி ஒரு வெறி வந்தது. பார்க்கலனா அப்படி வந்திருக்காதுல்ல. நீங்க அவகிட்ட பேசுறதுனால தான் வந்தது. ஜிஜே, அவ சொன்ன மாதிரி நடந்துட்டா, ஒரு வேளை அவ என் அம்மாவை சுட்டுட்டா என்ன ஆகணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. காவேரி ஏன் பொண்ணுன்னு சொல்லி உருகுறீங்களே, யோசனை பண்ணி பாருங்க. அவ ஒரு கொலைக்காரியா மாறிட்டா என்ன பண்ணுவீங்க? அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். ஒருத்தரை கெட்டவங்களா மாத்துறது ரொம்ப ஈஸி, நல்லவங்களா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் காவேரியோட வயசு சின்ன வயசு, எது சொன்னாலும் பத்திக்கிற வயசு. பத்த வச்சிட்டீங்க, எரியறா, கொழுந்து விட்டு எரியறா. மற்றவங்களையும் அழிச்சிட்டு அவளையும் அழிச்சுக்குவா. நீங்க எப்படி காப்பாத்த போறீங்க ஜிஜே? இந்த பார் செல்வி, இந்த மாதிரிலாம் என் மேல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லு, நான் கேட்கிறேன். அவ ஏன் கூட இருக்க வேண்டாம், உங்க கூடவே இருக்கட்டும், உங்க பொண்ணாவே இருக்கட்டும், உங்க மகளா வளரட்டும். ஆனா நல்லபடியா வளரணும். சொல்லு செல்வி, அதான் கேட்கிறேன்ல, என்ன செய்யணும்னு சொல்லு. அவ இங்க வந்து உங்களை பார்க்க கூடாது. இனி ஜெயிலுக்கு வரக்கூடாது. அவளுக்காக, அவ நல்லதுக்காக
இது நீங்களே அவகிட்ட சொல்லணும். நீ சொன்னதான் கோர்ட்டில் சொன்னேன், அவகிட்டையும் சொல்கிறேன். என்னோட பசங்க செல்வி எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நான் எதை வேணால் செய்கிறேன்னு சொன்னேன். செய்கிறேன், சொல்லிடுறேன். இந்த பாருங்க ஜிஜே, நீங்க சச்சின் ஐஸ்வர்யாவுக்கு பண்ண அட்வைஸ் நிஜம்னா, அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் நிஜம்னா, அதே அட்வைஸ் நீங்க காவேரிக்கு பண்ணுங்க. அவ ஒரு நல்ல பொண்ணா இந்த சமுதாயத்தில் வளர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவ லைஃபை கெடுத்துடாதீங்க. அவ நல்லா படிக்கட்டும் ப்ளீஸ். அவங்க உங்களை பார்க்க வந்தாங்க? சும்மா தான் வந்தாங்க. என்னையே உங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்வாங்க, ஏன் அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க? என்ன திடீர்னு உங்களுக்கு பாசம் பொதுக்கிட்டு வருதா? அப்படிலாம் பேசக்கூடாது காவேரி. நீ அப்பா சொல்றது கேட்பியா? கேட்பேன்பா, கேட்டுட்டு தானே இருக்கேன். இனிமே நான் சொல்றதையும் கேட்கணும். கேட்பேன்பா, நீங்க என் உயிர்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? இனிமே என்ன நீ பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது. நான் வெளியே வர வரைக்கும் நீ இங்க வர வேண்டாம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்று வந்து பார்க்குறேன். ஏன்பா, ஏன் வரக்கூடாது? காரணம் கேட்கக்கூடாது. இனிமே என்னை பார்க்க வர வேண்டாம், அவ்வளோதான். அது என்னால முடியாதுப்பா. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனா இதை கேட்க மாட்டேன். காவேரி, உன் நல்லதுக்காக தான் நான் எல்லாம் சொல்றேன். புரிஞ்சு போச்சு. அவங்க ஏன் உங்களை வந்து பார்த்தாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. புரிஞ்சு போச்சுப்பா, புரிஞ்சு போச்சு. ஆனா நான் வருவேன். காவேரி காவேரி காவேரி, இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க. ஆமா கலை, நீ சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிட்றேன். ஏன்? நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு தான். நான் தான் சாப்பிட்டேன்ல, நீ சாப்பிடு. நீங்க தூங்குங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, டெய்லி நீ தானே எனக்கு பரிமாற. இன்னைக்கு நான் உனக்கு பரிமாற போறேன், நீ சாப்பிட்ற. இல்ல வேண்டாம். சாப்பிட்ற? வேண்டாங்க. சும்மாரு, நான் பரிமாறேன், நீ சாப்பிட்ற. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கலை சும்மாரு. ஓ, சாதம் இல்லையா? நான் போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே கண்ணா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் கண்ணா. நீ இரு, நான் போய் எடுத்து வந்துடுறேன், நீ சாப்பிடணும்.
சாப்பாடு தீர்ந்து போச்சா? ஆமா. அப்போ உனக்கு? இல்ல, நான் முன்னாடியே சாப்பிட்டேன். இப்பதானே சொன்ன சாப்பிடலன்னு. இல்ல, சும்மா தான் சொன்னேன். நான் முன்னாடியே பொய் சாப்பிட்டேன். சொல்லாது கலை. கை காட்டு. ஏன் கலை பொய் சொல்ற? அந்த எருமை மாட்டுக்கு தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது. இப்படிதான் நடந்துருக்கா டெய்லி? நீ சாப்பிடாம தூங்கிட்டு இருக்க. அப்படி நான் சாப்பிடும் போதாவது சொல்லியிருக்கலாம்ல. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். சரி இரு, நான் வரேன். எங்க போறீங்க? இரு, வந்து சொல்றேன். இரு. கண்ணா 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 சும்மா என்னடா எங்கடா போற? அதான் தின்னல, படுத்து பேசாம தூங்கு. டேய் 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 கண்ணா எங்கடா போற? டேய் என்னடா சொல்லிட்டா டேய் கண்ணா கண்ணா எங்க போறான் இந்த நேரத்துல? வரட்டும், இது என்னன்னு தெரிஞ்சுக்காம விடுறதில்ல. நில்றா நில்றா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? சொல்லு, எங்க போயிட்டு வர? என்னது இது? கலைக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன். கலைக்கு பிரியாணி வாங்கிட்டு வரியா? என்னடா நடக்குதுங்க? பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கிட்டு போறீங்களா? இருந்த சாப்பாடு நீங்க தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. பசியில ஒண்ணுமே சாப்பிடாம படுத்திருக்கா. டேய், ஒருவேளை பட்டினியா இருந்தா உசுர போயிடும். உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சுண்ணாம அதிகமா இருந்துச்சு என்ன துடி துடிச்ச? என் பொண்டாட்டி கொண்டா அப்படிதான் துடிப்பேன். இன்னைக்கு இல்ல, எப்பயுமே துடிப்பேன். வந்துட்டேன். வா. சாப்பிடு. இரு, நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடு. என்ன கண்ணா, ஏன் இப்படி பாக்குறீங்க? என் மேல உனக்கு வெறுப்பே வராத கலை? வெறுப்பா? ஏ, உண்மையை சொல்லணும்னா முன்னாடி உங்களை காதலிச்சதை விட இப்போ உங்களை அதிகமாவே காதலிக்கிறேன். எப்படி கலை? எப்படி உன்னால மட்டும் முடியுது? உன்னை நான் ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ண, எவ்வளவோ டார்ச்சர் பண்ண, எல்லாத்தையுமே தாங்கிட்டே. எப்படி கலை? நீ நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்படுற. நான் இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியை பத்தி நினைச்சு சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நான் கிச்சன்ல மயங்கி விழுந்தப்போ நீ வீட்டுல இருக்க எல்லாரையும் திட்டின. நான் தண்ணி தூக்கி கஷ்டப்படுறப்போ நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க தண்ணி தூக்குனீங்க. இப்போ நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் நீங்களே கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டீங்க. இந்த சந்தோஷத்துல நான் அனுபவிச்ச டார்ச்சர் எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு மனசாச்சு உறுத்தலா இருக்கு கலை. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என் குடும்பமே லாக்அப்ல இருந்தப்போ
உன்னை பார்த்து நான் பேச ஞாபகம் இருக்கா? ம். அது உண்மை இல்லை கலை, நடிப்பு. போலீஸ் கிட்ட இருந்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி நடிச்சேன். தண்ணி கொடுத்துட போலுன்னு சொன்னேன். சத்தியமா அதுல எனக்கு இஷ்டமே இல்லை. நான் இஷ்டம் இருக்க மாதிரி நடிச்சேன். என் குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரா இங்க வந்தாங்க. அவங்க தானே வரல கலை, எங்க அக்கா சொல்லிதான் நான் வர வச்சேன். உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க சொன்னேன். மொத்தத்துல உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் நான் உட்பட எல்லாமே பொய் கலை. தெரியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.